Hi friends, welcome back to my channel Narmatha Talkies. First of all, எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா நேற்று அப்லோட் பண்ண அன்னாபிஷேகம் வீடியோஸ் வந்து வித்தின் 1 டேல 2000 வியூஸ்க்கு மேலே போயிட்டுருக்கு. வித்தின் 1 டேலலாம் எனக்கு இவ்வளோ வியூஸ் இது வரைக்கும் வந்ததில்லை. பட் ஓவராலாக ஒரு 1 இயர் 2 இயர்லலாம் பார்த்தீங்கன்னா தான் 10,000 வியூஸே வந்திருக்கு. பட் வித்தின் 1 டேல 2000 வியூஸ் வரது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பி. அண்ட் நான் வந்து இதுக்கு முன்னாடி சஷ்டி விரதம் பற்றி பேசியிருந்தேன், வீடியோஸ் போட்டிருந்தேன். அப்போவும் எனக்கு நல்ல வியூஸ் வந்தது. அண்ட் அகெயின் இப்போது அன்னாபிஷேகம் பற்றி போட்டதுக்கு அப்புறமாவும் எனக்கு வியூஸ் வருது. ஸோ என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் மோஸ்ட்லி வந்து சாமி பற்றி போடுற வீடியோஸ் தான் லைக் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் ரெகுலராக வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக நான் அப்லோட் பண்ணுறேன். வீட்டில் பண்ணுற ரெகுலராக நான் பண்ணுற பூஜை அது எல்லாமே வந்து உங்களுக்கு ரெகுலராக பண்ணுறேன். நீங்கள் எதுனாலுமே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் எடுத்த வீடியோஸ் தான் இது, டியூஸ்டே வீடியோ தான். ஸோ இன்றைக்கி ஈவினிங் வரைக்கும் நான் என்ன பண்ணேன் அப்படின்றது தான் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு கவர் ஆகும். பிகாஸ் சந்திர கிரகணம் இருக்கிறதுனால ஈவினிங்க்கு மேலே எப்போவுமே நம்ம வந்து டின்னர் தான் ரெடி பண்ணுவோம். ஸோ சந்திர கிரகணமில் அந்த டைமில் நம்ம எதுவுமே டின்னர் ஃபுட் எல்லாமே பண்ணக்கூடாதுல்ல, அதனால கொஞ்சம் ஃப்ரீ டைம் தான். ஸோ அது ஈவினிங் வரைக்கும் கவர் பண்ணிவிட்டு நான் அப்படியே உங்களுக்கு வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். இப்போ குழந்தை தூங்கிட்டு இருக்கான். 7 o'clock தூங்கிட்டான். இப்போ 7:20 தான் ஆகிட்டுருக்கு. எப்படியும் எப்போ எழுந்துக்குவான்னு தெரில. அகெயின் நைட்டு எப்போ தூங்குவானும் எனக்கு தெரியல. எப்படியும் நைட்டு எனக்கு சிவராத்திரி தான் போல இருக்குது. ஸோ எப்படியும் சந்திர கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறமா இங்கே மலேசியாவில் பார்த்தீங்கன்னா சந்திர கிரகணம் வந்து 9:30 வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நியூஸில் சொன்னாங்க. அண்ட் கோவிலில் நேற்று போயிருந்தோம் அன்னாபிஷேகம்க்கு. அங்கே வந்து 9லேருந்து நைட்டு 8:49 வரைக்கும் இருக்குதுன்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ கொஞ்சம் எப்படி முன்ன பின்னா கூட ஒரு 9 o'clock 9:30 ஆகிடும். ஸோ சந்திர கிரகணம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் வீடு க்ளீன் அதாவது வீடு தொடச்சிட்டு குளிக்கணும். ஸோ அந்த வேலைலாம் இருக்குது. பார்த்தா டின்னர் செய்யணும். ஸோ நைட்டு ஃபுல்லாக அந்த மாதிரி தான் போவோம்னு நினைக்கிறேன். அதனால இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறதுனால சரி இது வரைக்கும் எடுத்த வீடியோஸ் வந்து எடிட் பண்ணி நம்ம அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ குழந்தையும் தூங்குறதுனால கொஞ்சம் ஃப்ரீ டைம் இப்போ அதை யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உங்கள்கிட்ட வீடியோ ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு பண்ணிகிட்ருந்தேன். அண்ட் என்னோடய டே வந்து ஃபஸ்ட்டு காலையில் எழுந்து செடிக்கு தண்ணி ஊற்றிட்டு, ஆக்சுவலாக இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நேற்று பார்த்தீங்கன்னா பீட்ரூட் வந்து செஞ்சுருந்தேன். அந்த பீட்ரூட்டோட தோலெல்லாம் ஒரு பாக்ஸில் போட்டு தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். நேற்று வீடியோவில் கவனிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை என்ன பண்ணேன்னா இன்றைக்கி காலையில் எடுத்து செடிக்கு ஊற்றிட்டேன். ஸோ செடிக்கு ஊற்றிட்டு மற்ற செடிக்கும் வந்து நார்மலாக ரெகுலராக தண்ணி ஊற்றுறதை மட்டும் பண்ணிவிட்டு அப்படியே காலையில் இயற்கையெல்லாம் கொஞ்சம் வெளியில் பால்கனியில் நின்று ரசிச்சுட்டு அப்புறம் கிச்சன் வந்துட்டு, ஸோ யூஸ்வலாக எப்பவுமே எழுந்தோடனே நம்ம கிச்சன் தானே வருவோம். கிச்சன் வந்தோடனே எனக்கு டக்குன்னு அந்த பாக்ஸில் வச்சுருந்த அந்த பீட்ரூட் வாட்டர் தான் பட்டுது கண்ணில். சரி அதனால எடுத்துகிட்டு போய் செடிக்கு ஊற்றிட்டேன் கையோடு. அதுக்கப்புறமா கிச்சனுக்கு வந்து வெசல் வாஷிங்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அப்படியே வெசல் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே கிச்சன் தாண்டி வந்தோன்னா இந்த ஏரியா இருக்கும். இங்கே தான் வந்து ரெகுலராக வாஷ் பண்ணி வெசல் வச்சுட்டு கொஞ்சம் ஒரு 30 to 1 hourலேயே பாத்திரம் எல்லாமே காஞ்சிரும் வெயில் அடிக்கிறதுனால. அதனால் ஈஸியாகவே காஞ்சிரும், நம்ம எடுத்து உள்ளே வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு காய வச்சுட்டு நேற்று ஈவினிங் வாஷ் பண்ணி இது பண்ண பாத்திரம்லாம் வந்து எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா வந்து ஆக்சுவலி சண்டே நைட் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து மீனும் ப்ரானும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. பட் எனக்கு மண்டே வந்து அன்னாபிஷேகம்ன்றதுனால அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன், வேண்டாம் நான்வெஜ் வேண்டாம், நம்ம அதுக்கப்புறம் டியூஸ்டே பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா அவர் வாங்கிட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. மீன் செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அப்போ தான் பிடிச்சி கடைக்கு எடுத்துகிட்டு வந்தாங்களாம். ஸோ அதனால பிரச்சனை இல்லை, ஃப்ரெஷ் மீன் தானே நம்ம ஒரு நாள் தள்ளி கூட பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஃப்ரீசரில் எடுத்து வச்சாச்சு. ஸோ அன்றைக்கி சண்டே வாங்கிட்டு வந்தது நம்ம மார்னிங்கே இன்றைக்கே பண்ணிடலாம் அப்படின்ட்டு ப்ரான் வந்து தொக்கு மாதிரி பண்ணிவிட்டு ரைஸ் வச்சுட்டு ரசம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன். அதே மாதிரி தம்பியும் நேற்று நைட்டு 1 o'clock தான் தூங்கினான். ஸோ அதனால் எப்படியும் லேட் ஆகும் எழுந்துக்கிறதுக்கு. நான் எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி செஞ்சிடலாம். ஸோ குழந்தை எழுந்துட்டா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா நான் அவன் கூட தான் இருப்பேன். அவன் ஏதாச்சும் கேட்டுகிட்டே இருப்பான் அப்படின்றதுனால மட்டும் இல்லாமல் என்னை ஒர்க் பண்ண விடாமல் டிஸ்டர்ப் பண்ணுவான் அப்படின்றதும் கிடையாது. அது எல்லா குழந்தைங்களும் பண்ணுறது தான். அது எல்லாமே ஒரு சைடு இருந்தாலும் எனக்கு என் குழந்தை கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஏன்னா அவங்க ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு கால் எடுத்து ஸ்கூலுக்குள்ளே வைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறமா அவங்க லைஃப் ஒரு 17-18 வயசு வரைக்கும் அப்படியே போயிடும். ஸோ அதனால் வந்து நான் வந்து அவன் இருக்கனா அவங்க கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு எப்போவுமே நினைப்பேன். அவன் இப்போன்னு இல்லை, குழந்தையிலேருந்தே தான். அவன் முழிச்சிட்டு இருக்கானா நான் அவன் கூட தான் இருப்பேன். ஏன்னா அவன் என்ன பண்ணுறான், எப்போ நடப்பான், எப்போ
டக்குன்னு ஏன்னா குழந்தைங்க கூட இருக்கவங்களுக்கு தான் தெரியும் அவள் என்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவாங்க, டக்குன்னு எப்போ விழுவாங்க, எப்போ எழுந்துக்குவாங்க அப்படின்ட்டு. ஸோ அதனால் மோஸ்ட்லி வந்து எப்போவுமே அவன் முழிச்சு தானே அவன் கூட தான் இருப்பேன். ஸோ மோரோவர் ஒர்க் இல்லைன்னா மட்டும்தான் அவன் தூங்கும்போது நானும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பேன். நம்மளுக்குன்னு சில விஷயம் இருக்கும்ல, நம்மளுக்கு பாட்டு கேட்க பிடிக்கும், இல்லை டிவி பார்க்க பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி நம்மளோட செல்ஃப் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அவன் தூங்குறப்ப தான் நான் வந்து பார்த்துக்குவேன். அவன் முழிச்சிட்டு இருந்தானா அவன் கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, விளையாடுறது, இல்லை ஏதோ ஒன்று அவன் டிவி பார்க்குறான் இல்லை விளாட்றானா கூட நான் கூடவே தான் இருப்பேன். ஏன்னா இந்த டைமில் தான் வந்து நம்ம அவங்க கூட இருக்க முடியும். அவங்க எதுனாலுமே நம்மக்கிட்ட தான் வருவாங்க, நம்மள தான் கேட்பாங்க. ஸோ நம்ம ஃபுல் டே அவங்க கூட 24 மணி நேரமும் அவங்க கூட தானே இருக்கோம். ஸோ நம்ம எப்போவுமே அவங்கள கூட இருந்தால் தான் அவங்க ஒரு ஃப்ரெண்டு மாதிரியோ, இல்லை அவங்க கூட நம்ம விளையாடுறோம், நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணால் மட்டும்தான் அவங்க. இப்போ நம்மளே எடுத்துக்கோங்களேன், நம்ம ஆஃபீஸ் போகிறோம், இல்லை வீட்டில் இருக்கோம், இல்லை கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. நம்மளுக்கு ஏதாச்சும் ஒன்று ப்ரெஷராக, இல்லை ஏதாச்சும் ஒரு டென்ஷனாக, இல்லை ஏதாச்சும் கஷ்டமாக நம்ம எதை ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணிக்குவோம். கொஞ்சம் நேரத்தில் அப்படியே நம்ம மறந்துட்டு அந்த பிரச்சனையை மறந்துடுவோம். யாருக்கிட்டையாவது ஒரு குறை சொல்லிட்டா நம்ம பிரச்சனையை சொன்னால் கொஞ்சம் ரிலீஃப் ஆகும்ல, மனசுலேயே வச்சுருக்கிறது. ஸோ அதே மாதிரி தான் குழந்தைங்கக்கிட்டேயும் நம்ம அவங்கக்கிட்ட பேச பேச எவ்வளோக்கு நம்ம குழந்தைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அவ்வளோ அவங்க நம்ம கூட அட்டாச்சாக இருப்பாங்க. அவங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம், ஸ்கூலில் ப்ராப்ளம், இல்லை ஏதாச்சும் ப்ராப்ளம் யார் மூலியமாக ப்ராப்ளம்னா கூட நம்மக்கிட்ட தான் வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காகவும் நான் அவங்க கூடயே தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அண்ட் இன்னும் ஒரு ரீசன்னா, இப்போ எங்கள் அம்மாலாம் பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் தான். ஸோ அவங்க கல்யாணம் ஆகிட்டு அவங்க ஒர்க் போகிறப்ப நாங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டு, நானும் எனக்கு ஒரு அக்கா இருக்காங்க. ஸோ ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து நாங்கள் டியூஷன் போயிட்டு, ஸோ என்னோடய லைஃப் கொஞ்சம் தனிமையாகவே போன மாதிரி தான் இருக்கும். ஸ்கூலுக்கு போயிட்டு வருவோம், டியூஷன் போவோம், அப்புறம் கரெக்டாக வந்தோடனே டின்னர் சாப்பிட்டு படுத்துருவோம். ஸோ அம்மா கூட வந்து ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுலாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. அதனாலேயும் என் மைண்டில் ஃபிக்ஸ்ட் ஆகிடுச்சு, நம்ம வந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறமா ஆஃபீஸ்லாம் போகக்கூடாது, நம்ம குழந்தை கூட இருக்கணும். ஏன்னா அந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு போவோம், வருவோம், டியூஷன் போவோம், அதோட அப்படியே தான் ரொட்டீன் இருக்குமே தவிர, வீட்டில் தான் அவன் நைட்டு வந்து ஃபுட் ஊட்டி விடுவாங்க. ஸோ அவ்வளோதான் இருக்குமே தவிர, இப்போது அவங்க ஜாப் விட்டதுக்கு அப்புறமா தான் கொஞ்சம் இந்த ப்ரெக்னன்சி டைம்லலாம் அம்மா வீட்டில் இருந்ததுனால, ஸோ அந்த டைமில் தான் கொஞ்சம் க்ளோஸ் ஆனோமே தவிர, ஸ்டார்டிங்லேருந்தே அந்த ஒரு தனிமையிலேயே வந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும். பட் அவங்க நானும் இது வரைக்கும் அவங்கக்கிட்ட சொன்னதில்லை, அவங்களும் அதை ரியலைஸ் பண்ணதில்லை. ஸோ அந்த ஒரு இது வந்து என்னோடய குழந்தைங்களுக்கு இருக்கக்கூடாது, எப்போவுமே அவங்க கூட இருக்கணும். ஏன்னா குழந்தைங்களோட இந்த டைம், இந்த ஒரு 3 வயசு 4 வயசு ஸ்கூல் சேர்க்குற வரைக்கும் தான் வந்து அவங்க கூட நம்ம இருக்க முடியும். ஒன்ஸ் ஸ்கூல் போயிட்டாங்கன்னா அவங்க ரொட்டீன் அப்படியே ஸ்கூல் லைஃப் அப்படியே போயிடும். படிப்பு சரியாக படிக்கல நம்ம திட்டுவோம், அடிப்போம். ஸோ இந்த மாதிரியே போயிடும். ஸோ இருக்கிற வரைக்கும் இந்த டைம் நம்ம யூஸ் பண்ணிக்கணும், அவனை சந்தோஷமாக ஹாப்பியாக வச்சுக்கணும். அது என்னமோ இது ஒரு எல்லோரும் பண்ணுறது தான். பட் எனக்கு அதில் பர்டிகுலராக கொஞ்சம் அதில் நான் கவனமாக இருக்கேன். அவன் இருந்தால் நான் கூட இருக்கணும் அப்படின்ற மாதிரி என்னோடய மைண்ட் செட். ஸோ ஆனால் ரொம்ப சுட்டி தாங்க. கண்டினியூஸாக ஒரு 2-3 வீடியோஸில் நான் சொல்லியிருப்பேன், இது மாதிரி அவன் எழுந்துக்கிறதுக்குள்ளே முடிச்சிடணும், இல்லைனா செய்ய விட மாட்டான்னு. பட் எல்லா குழந்தைகளும் அந்த மாதிரி தான். இவன் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பண்ணுவான். அதனால தான் நான் கொஞ்சம் ரிப்பீட்டடாக சொல்வேன். அவன் எழுந்துக்கிறதுக்குள்ளே எல்லா ஒர்க்கும் செஞ்சுட்டோன்னா நம்ம குழந்தைக்கு கூட நம்ம இருந்தோன்னா அவன் சேஃபாக இருப்பாங்க, விளையாட மாட்டாங்க. விளையாடும் போது விழ மாட்டாங்க. இல்லைனா அவன் டக்குன்னு இது மேலாம் ஏறுவான், குதிப்பான். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ரிஸ்க். ஏன்னா நாங்கள் வீடும் புதுசாக சேஞ்ச் பண்ணியிருக்கிறதுனால இங்கே இருக்க திங்ஸும் கொஞ்சம் புதுசு. ஸோ அதனால் அவனுக்கு வந்து டக்குன்னு விழுந்துருவாங்க, ஹைட்டு தெரியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால அவன் கூடவே இருப்பேன். மோரோவர் பார்த்திங்கன்னா, உங்கள் குழந்தைங்களும் உங்கள் பேச்சு கேட்கணும் அப்படின்னா அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அவங்க கூட பேசுங்க. அப்போ தான் வந்து எதுனாலுமே நம்மக்கிட்ட வந்து சொல்லுவாங்க குழந்தைங்க. நம்ம சொல்கிறதையும் அவங்க கேட்பாங்க, சொல் பேச்சு கேட்பாங்க. ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி. அதுக்காக வந்து வா மச்சான், போ மச்சான். ஸோ அந்த மைண்டிங்கில் நான் சொல்லலை. எதுனாலும் நம்ம பிள்ளைங்க நம்மக்கிட்ட வந்து ஷேர் பண்ணுற அளவுக்கு நம்ம நடந்துக்கணும் அப்படின்றது தான் நான் சொல்கிறேன். ஸோ அப்படியே ப்ரான்லாம் அப்படியே செஞ்சு முடிச்சாச்சு. வாங்கின ப்ரான்லாம் செஞ்சு முடிச்சுட்டு ரைஸும் வச்சாச்சு. ஸோ அதுக்குள்ளே வந்து குழந்தை எழுந்த டிவிலாம் பார்த்துட்டு இருந்தான். ஸோ அவனுக்கும் ஃபுட் எல்லாமே கொடுத்துட்டு, ஸோ ப்ரான் லைட்டாக காரமாக இருந்தது. அதனால குழந்தை பாதி தான் சாப்பிட்டான். சரி எப்படியும் 2-3 மணி நேரம் கழித்து திருப்பி வேறு ஃபுட் செஞ்சு கொடுத்துக்கலாம், நான் அப்படியே விட்டுட்டேன். அண்ட் அதுக்கப்புறமா செல்ஃப் கேர். ஏன்னா முடி வந்து மலேசியா வந்ததுலேருந்து பயங்கரமாக கொட்டுது. என்னோடய முடி வந்து ரொம்ப சில்கியாக இருக்கும். பிஃபோர் மேரேஜ்லாம் பார்த்திங்கன்னா செம்ம ஷைனிங்காக சில்கியாக இருக்கும். அண்ட் காலேஜில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்பாங்க. நார்த் இந்தியன்ஸ் இருப்பாங்க. நான் ஜெயின் காலேஜில் தான் படித்தேன். ஸோ நார்த் இந்தியன்ஸ் வந்து
என்ன பண்ணுற, என்ன சீரம் போடுற, அது மாதிரிலாம் கேட்பாங்க. ஏன்னா அப்போ சீரம்லாம் என்னன்னு கூட எனக்கு தெரியாது. பிகாஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணது கிடையாது. ஜஸ்ட்டு ஷாம்பு போடுவோம், எண்ணெய் போடுவோம், அதோட அவ்வளோதான். என்னோட முடி டெக்ஸ்டரே சில்கி தான். அதனால் மோஸ்ட்லி யார் புதுசாக பார்த்தாலும் வந்து என்ன யூஸ் பண்ணுறீங்க, ஹேர் ரொம்ப ஸ்ட்ரைட்டாக இருக்கே, சில்கியாக ஷைனிங்காக இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸ்ட்ரைட்டாக இருக்கிறதுக்கு ரீசன் பார்த்திங்கன்னா, அம்மாவுக்குலாம் அந்த மாதிரி தான் முடி. ஸோ அதனால் எனக்கும். அண்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, நான் அந்த பின்னல்லாம் போட மாட்டேன். மோஸ்ட்லி பின்னல் போட்டால் கொஞ்சம் முடி கொஞ்சம் கேர்ள் ஆன மாதிரி இருக்கும்ல. நான் பின்னலும் போட மாட்டேன். ஸ்ட்ரைட்டாக தான் போனி டெயில் தான் மோஸ்ட்லி. போனி டெயில் அப்படிலாம் ஒரு கிளிப் போட்டு முடி அப்படியே விட்டுருவேன். எனக்கு ஏன்னா என்ன ஹேர் ஸ்டைல் வாரினாலும் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு மேலே அப்படியே முடி கலைஞ்சிரும் சில்கியாக இருக்கிறதுனால. ஸோ எனக்கு அந்த ஹேர் ஸ்டைலும் வந்து பர்ஃபெக்டாக நிற்காது. அதனாலே நான் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு போனி டெயில் போட்டுருவேன். இல்லைனா தலைக்கு அந்த மாதிரி குளித்தோம் அப்படின்னா ஒரு கிளிப் போட்டு முடி ஃப்ரீயாக விட்டுட்டு. ஸோ இதே மாதிரி தான் இருப்பேன். எல்லோரும் ஈவன் பார்லர் போனால் கூட நம்ம ஐப்ரோ பண்ணுறதுக்கு ரெகுலராக போகிற மாதிரி பார்லர் போனால் கூட அங்கே இருக்கவங்களும் என்னம்மா ஸ்ட்ரைட்னிங் பண்ணியிருக்கியா, எங்கே பண்ணேன்? ஸோ அவங்க நம்ம முடி ஸ்ட்ரைட்டாக இருக்கிறதுனால எங்கே பண்ணேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முடி ஸ்ட்ரைட்னிங் பண்ணியா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இல்லை என்னோடய முடியே அப்படி தான் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ அப்போது எல்லாருக்கும் வந்து நம்ம முடி பிடிக்குது அப்படின்றதுனால எனக்கு எல்லோரும் முடி பற்றி கேட்கும்போது நம்மளுக்கு ஒரே சந்தோஷமாக இருக்கும். ஆஹா நம்ம முடி நல்லா இருக்கு, அதனால எல்லோரும் கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அதோடு போச்சுங்க. கல்யாணம் ஆகிட்டு ப்ரெக்னன்சி வந்ததில்ல. ஸோ அப்போ தான் எனக்கு ஹேர் ஃபாலே இருந்தது. ஸோ அப்போ ஹேர் ஃபால் ஆரம்பிச்சது. யூஸ்வலாக ப்ரெக்னன்சியில் இருந்தால் நம்ம ப்ரெக்னன்சியில் இருந்து குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா தானே குழந்தை சிரிக்க சிரிக்க முடி கொட்டும் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கள்ல. ஸோ அதனாலேயே என்னன்னு தெரியல எனக்கு ஹேர் ஃபால் இருந்தது. இப்போது இங்கே மலேசியா வந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா செம்ம முடி லைட் வார கூட தேவையில்லை. அப்படி கை விட்டு எடுத்தாலே அவ்வளோ முடி வந்து கொட்டும். ஸோ நான் இந்த கிளைமேட்னால கொஞ்சம் எதுவும் கேர் பண்ணாமல் இருந்தேன். அண்ட் ஈவன் வந்து இங்கே நம்ம எல்லா ஒர்க்கும் நம்ம பண்ணுறதுனால எனக்கு அதுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வரல. மோரோவர் வந்து பார்த்திங்கன்னா பண்ணலான்னு தோணும். பட் அது ஞாபகமே வராது. சில டைம் ஹேர் லாஸ் கையில் முடி கொட்டி கையில் அந்த முடி வரும்போது ஐயோ ஏதாச்சும் ட்ரை பண்ணணும் ஹேருக்கு அப்படின்னு நினைப்போம். அதோடு அப்படியே விட்டுருவேன். அதனால் இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப கொட்டுறது அப்படின்றதுனால ஏதாச்சும் வந்து நம்ம பேக் போட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஹேர் ஃபால் ரெமெடி வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் இது ஏன்னா என் முடி வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி மொட்டை அடிச்சிட்டேன். குழந்த பிறந்ததுக்கப்புறமா வேண்டுதல் நார்மல் டெலிவரி ஆச்சுன்னா மொட்டை அடிச்சுக்கிறேன்னு வேண்டிக்கினேன். ஸோ அது மாதிரி நார்மல் டெலிவரி ஆச்சு. மொட்டையும் நான் அடிச்சிட்டேன். கிட்டத்தட்ட 2019 இல்லை 2020 அந்த கோவிட் வந்ததில்ல, அதுக்கு முன்னாடி வந்து 2020 ஃபெப்ரவரியில் மொட்டை அடித்தாங்க. பட் இப்போ எவ்வளோ வருஷம் ஆகுது பாருங்கள். என் முடி அவ்வளோதான் வளர்ந்துருக்கு. இன்னும் லென்த்தாக இருக்கும் யூஸ்வலாக என்னோடய முடி பார்த்திங்கன்னா. பட் எனக்கு க்ரோத் இல்லை. ஸோ எதுவுமே பண்ணல. பிஃபோர் மேரேஜ் ஆச்சும் ஏதாச்சும் போடுவோம். ஸோ அப்படியே முடி வளர்ந்துட்டு இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா இன்னும் குழந்தெல்லாம் பிறந்துட்டு நம்ம இன்னும் இங்கே மலேசியா வந்ததுக்கப்புறமா சுத்தமாக என்னால் எதுவுமே பண்ண முடியல. அண்ட் நீங்களும் பார்த்திங்கன்னா முடிக்கு வந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணிகிட்டே இருங்க. இந்த மாதிரி பேக் போடுங்க. இல்லைனா அட்லீஸ்ட் ஆயிலாவது வைங்க. பிகாஸ் வந்து நம்ம என்ன பண்ணுவோன்னா மோஸ்ட்லி ஒர்க்கிங் விமென்ஸ் இல்லை இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களுக்கு ஓகே, அவங்க எப்படினாலும் மெயின்டைன் பண்ணிக்குவாங்க. ஒர்க்கிங் விமென்ஸ்க்கு டைம் இருக்காது. அட்லீஸ்ட் ஹவுஸ் ஒய்ஃப்லாம் பார்த்திங்கன்னா சுத்தம் நம்மளுக்கு இருக்க வேலையை செஞ்சுட்டு நம்மளுக்கு அப்பாடான்னு உட்காரத்துக்கே டைம் கரெக்டாக இருக்கும். இன்னும் குழந்தைங்களாம் இருந்தாங்கன்னா நம்ம பார்த்துக்கிறதுக்கு நம்ம டைம் அப்படியே போய்டும். நம்மளுக்குன்னு தனியாக ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றது வந்து நம்மளுக்கு தோணாது. பட் அந்த தப்பு பண்ணாதீங்க. உங்களுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இப்போ ஹேர்லாம் பார்த்திங்கன்னா நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணுவோம்? காலைல எழுந்தோமா, குளிச்சோமா, தலையை பின்னல் போடுவோம். இல்லைனா தூக்கி ஒரு கொண்டையை போட்டு கிளிப்பு போட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அந்த வேர்வை தண்ணியோடு அப்படியே சுற்றிட்டு கிடப்போம்ல, அந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க. நீங்கள் ஹேர் அட்லீஸ்ட் ஆயிலாவது வச்சு அப்ளை பண்ணுங்கள். ஊற வச்சு அப்புறமா தலைக்கு குளிங்க. ஏன்னா நம்ம அப்ளை பண்ணுறப்ப இல்லை இந்த மாதிரி பேக் போடுறப்ப நம்ம மூமெண்ட் பண்ணுவோம். பேக் வைக்கிறப்ப நம்ம தலையை நம்மளோட ஸ்கேல்பில் வந்து நம்ம தேய்ச்சி விடுவோம் சர்க்குலர் மோஷனில். ஸோ அந்த மாதிரி பண்ணுறப்ப பிளட் சர்க்குலேஷன் ஆகும், ஹேர் க்ரோத் இருக்கும். ஸோ ஹேருக்கான எல்லா அந்த இதுவும் வந்து கிடைக்கும் ஹேருக்கு. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், ஏதாச்சும் ஒன்று ட்ரை பண்ணுங்கள். ஆயில் பண்ணுங்கள், இல்லை பேக் போடுங்க. முடிஞ்சது உங்களால் அது ஒரு 10 மினிட்ஸ் டைம் இருக்கா, டக்குன்னு என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. அந்த ஹேருக்கு அந்த பிளட் ஃப்ளோ போக போக தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹேர் க்ரோத், ஹேர் அந்த ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து சால்வ் ஆகும். அதனால தான் சொல்கிறேன். இல்லையா ஒரு மசாஜ் மாதிரி பண்ணாலே போதும். அந்த சர்க்குலர் நம்ம மண்டையை வந்து நல்லா அப்படி கீறுற மாதிரி பண்ணுங்கள். அதுதான் நான் சொல்ல வரேன். அது மாதிரி பண்ணாலே ஓரளவுக்கு வந்துடும். என்னோடய ப்ரெக்னன்சிக்கு இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும், என்னோடய டெக்ஸ்டரே மாறிடுச்சு. என்னோடய ஹேர் டெக்ஸ்டரே மாறிடுச்சு. நல்லா சில்கியாக இருக்கும், ஷைனிங்காக இருக்கும்.
இது எல்லாமே மாறிடுச்சு. ஸோ நம்மளுக்கே சில டைம் நம்ம வெளியில் போகிறப்ப கிளம்புறப்ப தலை வரும்போது என்ன நம்ம முடி இப்படி இருக்குது ப்ரஷ் மாதிரி அந்த மாதிரிலாம் வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன். பட் அதுக்குன்னு நான் கேர் பண்ணதில்லை. இப்போ தான் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். பிகாஸ் இப்படியே விட்டால் முடி அப்படியே சுத்தமாக எல்லாமே கொட்டிரும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஹேர்லாம் பண்ணி நம்ம முடித்தோடனே ஒரு டைம் வந்து ஒரு 3:30 ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா குழந்தைக்கு வந்து முன்னாடி கொஞ்சமாக தானே சாப்பிட்டான், அதனால் இன்னும் திருப்பி கொடுக்கலாம் அப்படின்ட்டு திருப்பி அவனுக்கு ஃபுட் செஞ்சு அவனுக்கு கொடுத்துட்டு அவனை சாப்பிட வைக்கிறதுக்குள்ளே ஒரு வழி ஆயிடுச்சுங்க. கரெக்டாக தான் சாப்பிட்டுட்ருப்பான். பட் இப்போ லாஸ்ட் மந்த் ஃபீவர் வந்தது. ஸோ அவனுக்கு எப்போ ஃபீவர் வந்தாலும் அவன் என்ன நினச்சிக்குவான்னா, மருந்து கொடுக்க தான் செய்வோம். பட் சாப்பாடும் மருந்து கொடுக்குறாங்க, சாப்பாடுலேயும் மருந்து வச்சு கொடுக்குறாங்கன்னு அவனே அப்படி நினச்சிக்கிறான் போல். அதனால் நம்ம ஃபீவர் வந்துட்டால் மட்டும் அவனுக்கு சாப்பாடு கொடுத்தா கூட அவன் சாப்பிட மாட்டான். மருந்து மருந்து வேண்டாம் வேண்டாம்னு சொல்லுவான். ஸோ ஃபீவர்லாம் போயிடுச்சு. பட் இருந்தாலும் கொஞ்ச நாள் அதே மாதிரி தான் அவன் பண்ணிகிட்டு இருந்தான். அழுதுட்டு சாப்பிட மாட்டேன் அப்படின்னு தான். அவன் சாப்பிட மாட்டேன்னு ஓடுவான், நம்ம பின்னாடியே ஓடுவோம். ஸோ அவனுக்கு அது ஒரு விளையாட்டாக நினச்சிக்கிட்டான் போல். இப்போவும் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு கொடுக்கும்போது ஓடிட்டே இருப்பான். திருப்பி நம்ம அவனை பிடிச்சி சாப்பாடு கொடுத்தோன்னா அப்படியே சாப்பிட்ருவான். ஸோ அவன் அந்த விளையாடுறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதே மாதிரி பண்ணுவான். நம்மளும் அவன் பின்னாடியே ஓடி போய் அப்படியே பிடிக்கிற மாதிரி ரன்னிங் ரேஸ் மாதிரி ஓடி போய் பிடிக்கிற மாதிரி பிடிச்சி அவனை உட்கார வச்சு சாப்பாடு கொடுத்தா சாப்பிட்ருவான். ஸோ இதே மாதிரி தான் போயிட்டுருக்கு ரீசெண்டாக ஒரு 20 டேஸ் கிட்ட. இது எப்போ மாறும்னு தெரியல. உங்கள் வீட்டு பசங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஈவினிங் விலாகோட அப்படியே முடிஞ்சிருச்சு. நாளைக்கு உங்களை எல்லாரையும் வந்து பார்க்குறேன். Until then, take care. Bye from Narmatha. Thank you. Thanks for watching.